இன்னைக்கு டேஸ்டியா ஏதோ ஒன்று சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கோவக்காய் துவையல் பண்ண ஆரம்பிச்சா. ஒரு 3/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுமில்ல, வாஷ் பண்ணும்போது உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 3/4 கிலோ கோவக்காய்க்கு 150 கிராம்ஸ் பச்சை மிளகா, ஒரு 5 பூண்டு எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. வாங்க, கொஞ்சம் ஜீரகம் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். அப்புறமா புளி, கொஞ்சம் அளவுக்கு புளி எடுத்துட்டு நல்லா சுடு தண்ணியிலோ இப்படி ஊற வையுங்க. வாங்க எப்படி பண்ணலாமா பார்க்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, ஒரு 50 கிராம் எடுத்துட்டு அழகாக இந்த க்ரீன் சில்லி எல்லாம் கட் பண்ணி போட்டோம் இல்லையா, 150 கிராம்ஸ் க்ரீன் சில்லி அதெல்லாம் போட்டு 3/4 கிலோ இந்த கோவக்காய் எல்லாம் போடுங்க. நீங்கள் காரம் சாப்பிட மாட்டீங்கன்னா ஒரு 100 கிராம் பச்சை மிளகாய் போதுங்க 3/4 கிலோ இந்த கோவக்காய்க்கு. ஓகேவா? நான் நல்லா காரம் சாப்பிடுவோம், அதனால தான் நாங்கள் 150 கிராம்ஸ் போட்டேன். அவ்வளோதாங்க. மூடி வச்சுட்டு 15 மினிட்ஸ் அப்படியே அப்பப்போ ஃப்ரை பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ ஃப்ரை பண்ணுறதுனால சீக்கிரமாக வெந்துச்சுங்க. பார்த்துட்டிங்கல்ல. கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க. போட்ட அப்புறமா இது கொஞ்சம் உப்பு போடுங்க, அதனால தான் சீக்கிரம் வெந்திருக்கு. ஸோ கொஞ்சம் புளி ஊற வச்சுட்டோம் இல்லையா, அந்த புளி இதிலவே போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் லாஸ்ட்டில். ஸோ 15 மினிட்ஸ் முடிஞ்சிச்சுல்ல, அப்போ போடணும் புளி. நெக்ஸ்ட் ஜீரகம் எவ்வளோ கம வாசனை வருங்க இப்போ இந்த நேரத்தில் ஜீரகம் போட்டால். அவ்வளோதாங்க. இன்னொரு 30 மினிட்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுட்டு ஆற வைங்க நல்லா. நெக்ஸ்ட்டு மிக்சியில் போட்டு எல்லாமே அரைச்சிடலாம் வாங்க. பூண்டு போட்டிருக்கேன் முன்னாடி, பார்த்துட்டிங்கல்ல. பூண்டு போட்டு நம்ம ஆற விட்டதுக்கு அப்புறமா இந்த கோவக்காய் எல்லாமே போட்டு இந்த மாதிரி அரைக்கணும், பார்த்துட்டிங்கல்ல. ஸோ ஒரு ஹாஃப் அரைச்சிட்ருக்கேன், மிக்ஸி ஜார் சின்னதாக இருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு 50 கிராம்ஸ் நல்லெண்ணெய் போட்டு ஜீரகம், அப்புறமா க்ரஷ் பண்ணால் பூண்டு, முன்னாடி ஒரு 5 பூண்டு போட்டோம், இப்போ 2-3 பூண்டு போட்டோம், கருவேப்பிலை போட்டு அவ்வளோதாங்க. உங்ககிட்ட இருந்தால் காஞ்ச மிளகா போட்டு நல்லா தாளித்து விட்டுடுங்க. எண்ணெயில் கோவக்காய் துவையல் போட்டு அப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வைங்க. அவ்வளோதான், சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க, சப்பாத்தியில் கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு.